திரை அடிப்படையிலான மின்னணு வர்த்தக முறையை அறிமுகப்படுத்தியது. இந்த போட்டிச் சூழல் இந்திய மூலதன சந்தைகளை நவீனமயமாக்கியது. NSEயின் வருகைக்கு பிறகு தொழில்நுட்பம் இந்திய பங்கு சந்தையின் ஒவ்வொரு அம்சத்தையும் மாற்றியமைத்தது. 1990களின் பிற்பகுதியில் பௌதீக பங்கு சான்றிதழ்களை மின்னணு வடிவத்திற்கு மாற்றி டிமேட் கணக்கில் சேமிக்கும் செயல்முறை தொடங்கியது. இது திருட்டு, மோசடி போன்ற அபாயங்களை நீக்கியது. பின்னர் 2000ஆம் ஆண்டில் NSE டெரிவேட்டிவ் வர்த்தகத்தை அறிமுகப்படுத்தியது. 2008 செபி அல்காரிதம் வர்த்தகத்தை அனுமதித்தது. இது கணினி நிரல்களை பயன்படுத்தி அதிவேகத்தில் வர்த்தகம் செய்வதாகும். இன்று இந்தியாவில் 50%த்திற்கும் அதிகமான வர்த்தகங்கள் அல்காரிதம் மூலம் செய்யப்படுகின்றன. 1991ஆம் ஆண்டு பொருளாதார தாராளமயமாக்கலுக்கு பிறகு இந்தியா தனது பங்குச் சந்தைகளை வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்களுக்கு திறந்தது. FII-களின் முதலீட்டு பாய்ச்சல் இந்திய சந்தையின் ஒரு முக்கிய சீகடால்க சக்தியாக இருந்து வருகிறது. இது இந்திய சந்தையை உலகளாவிய நிகழ்வுகளுக்கு மிகவும் உணர்திறன் கொண்டதாக மாற்றியுள்ளது. சமீபத்திய ஆண்டுகளில் இந்திய சந்தையில் மிகப்பெரிய மாற்றம் சில்லறை முதலீட்டாளர்களின் எழுச்சி. 2010 இந்தியாவின் முதல் தள்ளுபடி தரகராக தொடங்கப்பட்ட ஜெரோதா ஒரு வர்த்தகத்திற்கு 20 ரூபாய் போன்ற ஒரு நிலையான குறைந்த கட்டண மாதிரியை அறிமுகப்படுத்தியது. இந்த குறைந்த கட்டண மாதிரி பயன்படுத்த எளிதான மொபைல் செயலிகள் மற்றும் கல்வி முயற்சிகள் ஆகியவை சில்லறை முதலீட்டாளர்களுக்கான தடைகளை வியத்தகு முறையில் குறைத்தன. கோவிட்-19 பெருந்தொற்றுக்கு பிறகு புதிய டிமேட் கணக்குகளின் எண்ணிக்கையில் ஒரு மாபெரும் எழுச்சி ஏற்பட்டது. 2020இல் 4 கோடியாக இருந்த டிமேட் கணக்குகளின் எண்ணிக்கை 2024இல் 15 கோடியாக உயர்ந்தது. ஜெரோதா, க்ரோ மற்றும் ஏஞ்சலோன் போன்ற தள்ளுபடி தரகர்கள் சந்தை அணுகலை ஜனநாயகப்படுத்தியுள்ளனர். பங்குச் சந்தையின்